இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7.7 வருஷ கோலம். முதல்ல ஒரு கார்னரில் அழகாக அந்த மாதிரி 3 இதழ்கள் போட்டுக்கோங்க. 4 கார்னர்லேயும் இதே மாதிரி 3 இதழ்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதழ்கள் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், கீழே வந்து இந்த மாதிரி ஒரு டைமண்ட் சிம்பிள் போட்டுக்கலாம். இப்போ டைமண்ட் சிம்பிள் போட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக அந்த பூ இருக்க மாதிரி இருக்கும். இன்னும் 2 இதழ்கள் போட்டுக்கலாம். இது ஒரு அல்லிப்பூ மாதிரி நமக்கு ஒரு அழகான ஒரு எஃபெக்டை கொடுக்கும். ஸோ அல்லிப்பூ மாதிரி இருக்கும். இப்போ நடுவில் என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி ஒரு டைமண்ட் போட்டு நல்லா அழகாக பொடியாக அந்த மாதிரி கோடுங்க போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இதிலிருந்து இன்னும் இந்த மாதிரி ஒரு வளைச்ச மாதிரி ஒரு சுருள் போட்டுக்கலாம். ஸோ 4 கார்னரும் ஒரே மாதிரி தான் பண்ணும்போது அப்போ நமக்கு என்ன ஆகும், அழகாக வந்து பார்க்குறதுக்கு அந்த சுருள் இருக்கும். இதுக்கப்புறம் மிச்சம் 4 புள்ளி இருக்குங்களா, இது மாதிரி ஒரு கோடு போட்டு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், நடுவில் வந்து ஒரு டைமண்ட் போட்டு அதில் நம்ம போட்டோம் இல்லையா, அதே மாதிரி எல்லா டைமண்ட் இதுலேயுமே இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டங்களை போட்டுக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது தனித்தனி கலர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. ஒரு 4 புள்ளி அழகாக வச்சுக்கோங்க. கோலம் ரெடி.